பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரண்டை சட்னி பார்க்க போறோம். இப்போ நம்ம மாடி தோட்டத்துல பிரண்டை இருக்கு, அதை போய் பறிச்சுக்கலாம். வாங்க மாடி தோட்டத்துக்கு போகலாம். பாருங்க, மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. பிரண்டை நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்கு. இப்போ இதை பிரண்டையை உடைச்சுக்கலாம். பிரண்டையெல்லாம் இப்போ பறிச்சாச்சு. வாங்க, வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள வச்சு தான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போறோம். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இந்த பிரண்டை ரெசிபி ரொம்ப நல்லா செய்வாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படின்னு கத்துக்கலாம். வாங்க. வணக்கம், என் பேர் ஜோதிமணி. பிரண்டை தொழில் எப்படி செய்யணும்னு நான் இப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதில் இந்த பிரண்டை இதுதான் பிரண்டை, பார்த்துக்கோங்க. இதில் சின்ன சின்ன நார்லாம் இருக்கும், இந்த வேறு மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா இது நல்லா மெலிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து உடச்சி வச்சிடணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா இது வேண்டான்னு வச்சிடணும். இப்படி உடச்சி பார்த்துட்டு இது சின்னதாக இருக்கிறத மட்டும் நல்லா சின்ன சின்னதாக பிஞ்சா இருக்கிறது வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். நார்லாம் எடுக்க வேணாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால நார் வராது. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா இதை இப்படி எடுத்துட்டு இதை நம்ம கையில் தேங்காய் வந்து தடவிக்கணும், அரிக்காமல் இருக்கிறதுக்காக. இதை வந்து இந்த பகுதியை வந்துட்டு இப்படி எடுத்தோன்னா தோல் உறிஞ்சு வந்துடும். அதை க்ளீன் பண்ணிக்கலாம். மெலிசாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இருக்கல இதுக்கு இல்லைன்னா வரலன்னா போட்டுறணும். அதை யூஸ் பண்ண வேணாம். இந்த மூலையில் பிடிச்சிட்டு இப்படி எடுத்தோன்னா வரும் நார். சைடில் இருக்கிற நார் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இதை எடுத்தாலும் எடுக்கலாம், எடுக்கலனாலும் அப்படியே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இலையெல்லாம் இப்போ பாருங்கள், பிரண்டையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. புளி வந்து ஒரு கோழி குண்டு அளவு சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1.5 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை வறுத்து பொடி பண்ணணும். 1 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடாயிருச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். இது அரைக்க முடியுமாக்கா? கொஞ்சமாக இருக்கு. இப்போ வறுத்தாச்சு வெந்தயத்தை. இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு என்ன வேணுமா? அதுக்கு என்ன பண்ணுறேன். இப்போ நல்லெண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு இப்போ இந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறுற வரையிலும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ பூண்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். புளியையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளியையும் சேர்த்துக்கலாம். உடச்சி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, கலர் நல்லா மாறி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கோம். இப்போ சூடாகட்டும். இப்போ நல்லா கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சா இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சா பொரியுது. போட்டோன்னே இது போட்டுடணும், இல்லைன்னா கறிக்கணும். வெந்தயப்பொடி இப்போ வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி இப்போ வறுத்து அரைச்ச வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி கரிஞ்சிடும். ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வச்சுருந்தீங்களா? அதை அப்படியே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்ந்தோன்னா கருகாமல். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்து இப்போ அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருக்கட்டும். எண்ணெய் மாறி கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை இப்போ வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் வதங்கி வந்திருக்கு. கலர் நல்லா மாறி வந்திருக்கு. எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இன்னும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வச்சுருங்க. இப்போ இதை வேறு பிளேட் வேறு இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் 2 மாதம் வரும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நம்மளாம் சாப்பிட்லாம். நல்லா சத்து, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கும் நல்லதில்ல ஜோதி. ஆமாம், நீங்கள் டேஸ்ட் பண்ணுவாங்க. நான் அதை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சத்தான பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல புளிப்பு, உரப்பு, காரமாக சூப்பராக இருக்குது. நல்லா இந்த சட்னியை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா செரிமானம். இட்லி சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக. வயசானவங்களுக்குலாம் கொடுத்தா நல்லா பசிக்கும். நல்லா பசி இருக்கும் வயசானவங்களுக்குலாம். அவ்வளோதான். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் செஞ்சது. நல்லா காரமாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.